சுற்றி ஒரு ரெய்ட் பண்ணுறாங்க. அப்போது வீரப்பனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இனிமே ரொம்ப கஷ்டம். நாகப்பா என்ற பழைய மினிஸ்டர், கர்நாடகா பழைய எக்ஸ் மினிஸ்டரை பிடிச்சி வச்சதில் கெட்ட பேர் ஆகிப்போச்சு. அந்த நாகப்பா இறந்து விடுறாரு. அது தமிழ்நாடு போலீஸ் எஸ்டிஎஃப் சுட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டோரி இது பண்ணாங்க. வீரப்பனுக்கு அதை தமிழ்நாடு போலீஸ் பக்கத்தில் போச்சா, கர்நாடகா போலீஸ் போச்சா, இல்லை வேற இந்த காட்டு தந்தங்களோ இல்லை காட்டு மரங்களை வெட்டக்கூடிய கும்பல் போச்சா, அது கிளியராக இல்லை. அந்த செங்காடி என்ற இடத்து பக்கத்தில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம் துப்பாக்கியில் AK-47 இவர் இறந்து போயிடுறார். அவர் ஏற்கனவே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, நடக்க முடியாத ஆள். நாகப்பா என்பவர் அந்த இருக்கிற லிங்காயத் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய தலைவர். நாகப்பானுடைய இழப்பு அந்த லிங்காயத் கம்யூனிட்டிக்கு பெரிய அடியாப்பட்டது. அவங்கெல்லாம் வீரப்பன் கும்பலுக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ வீரப்பன் தமிழ் ஆள், படையாச்சி தமிழ் ஆள். ஆனால் கொள்ளைகால் தாலுக்கில் தமிழ் ஆட்கள் நிறைய இடத்துல கிராமத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த நாகப்பாவுக்கு தமிழ் ஆட்கள் சமுதாயத்துக்கு பெரிய மதிப்பு, நல்ல மனுஷன் அப்படின்னு. இப்போது இந்த இமேஜ் அடிபட்ட உடனே பயம் வந்துருச்சு. நம்மளை அந்த வில்லேஜெல்லாம் காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டைமில் ஓடி ஒளியும் போது 2000 பேரை எடுத்துக்கொண்டு கர்நாடகா போலீஸ் அங்கே சுற்றி ஒரு ரெய்ட் பண்ணுறாங்க. அப்போது வீரப்பனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இனிமே ரொம்ப கஷ்டம் இமேஜ். அப்போ 5 டேப் மாற்றி மாற்றி அனுப்புகிறோம். நான் சொல்லவில்லை, நான் செய்யவில்லை, இந்த கொலையை செய்து எஸ்டிஎஃப் இந்த சொல்லி. அதுக்கு நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஆகி கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்ல, இங்கிருந்து சீஃப் மினிஸ்டர் மறுப்பு சொல்ல, தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ண வேணாம், கர்நாடகா போலீஸ் செய்யலை என்று அவர் சொல்ல, இல்லை அப்போ அதுக்கு அர்த்தம் நாங்கள் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டது. அது நடக்கும்போதும் சீஃப் மினிஸ்டர் SM கிருஷ்ணா அவர் எங்கிட்ட கண்ணில் நீர் தழும்ப சூரிய காரியம் வீரப்பன் ஆப்ரேஷன் முடிந்து ஒரு 3வது நாள் நான் சென்ற போது பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு 2 முறை நான் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டது இந்த ராஜ்குமார் டைமில் இந்த நடக்கும்போது நாகப்பா ஆகையினால் போனது இந்த விஷயம் இந்த நாள் பொழுது எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்கு.